guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த ரோல், ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப் வந்து யார் அப்ளை பண்ணலாம், ஸோ யார் எலிஜிபிலிட்டி, என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கேட்குறாங்க, ஸோ என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ், மென்டர்ஷிப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் வந்து எப்படி ஃப்ரெஷராக ஐடிக்குள்ளே போகிறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, ஸோ இன்ஃபோசிஸ் ஹைரிங் ஃபார் 2025 பேச்சஸ்க்கு மட்டும்தான் ஹைரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ 2025 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான், பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இன்னும் காலேஜை முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸில் ஒரு மாஸ் ஹைரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஜாபோட டைட்டில் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரான்ச் வேணா இருக்கலாம். பிஇயில், பிடெக்கில் எந்த பிரான்ச் வேணால், எம்இ, எம்டெக்கில் எந்த பிரான்ச்சாக வேணால் இருக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச், எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. ஸோ 2025 பேட்ச் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி அப் ஆன் டு த 9 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து இந்த ஃப்ரெஷர் ஓப்பனிங்ஸே வந்து விட்டுருக்காங்க 2025 பேச்சஸ்க்கு. தென் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அக்ராஸ் இந்தியா வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி பேச்சுலர்ஸ் டிகிரி கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, வி ஆர் லுக்கிங் ஃபார் த ஹையர் ஸ்மார்ட் கிராஜுவேட்ஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லவ் திஸ் ஒர்க் வித் அ நியூ டெக்னாலஜி. ஸோ யார் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவேட் ஆன பீப்புள். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து லவ் பண்ணி டெக்னாலஜி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தென் வி ஆர் கரண்ட்லி ஹைரிங் ஃபார் மல்டிபிள் யூனிட்ஸ் அக்ராஸ் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர் லுக்கிங் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஹூ கேன் ஜாயின் இமீடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி அவங்க வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக யாரால் ஜாயின் பண்ண முடியுமோ அந்த பீப்புள்ஸை மட்டும் தான் இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இஸ் மஸ்ட். ஸோ RDBMS கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெமான்ஸ்ட்ரேட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் மாடர்ன் சாஃப்ட்வேர் யூசிங் இன்ஜினியரிங் டூல்ஸ் சச் அஸ் Git, Maven, யூனிட் டெஸ்டிங் அண்ட் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் டூல்ஸ் அண்ட் மார்க்கிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாபேஸும் RDBMS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டிங் ரிலவெண்ட்டான பீப்புள்ஸும் உங்களுக்கு டெக்னாலஜிஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Git அண்ட் GitHub, Maven இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தென் யூனிட் டெஸ்டிங், தென் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறத என்னென்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து டெஸ்டிங்னா என்னன்னே தெரியல, ஸோ நான் வந்துட்டு எப்படி அதை டெஸ்டிங் படிக்கிறது அப்படின்னு டவுட்ஸ் வேணால் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணுங்கள். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லுவேன். Then strong analytical and software architecture design skills with an emphasis of the test driven development அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும். ஸோ அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த 3 ஸ்கில்லும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் ஆர் எபிலிட்டி டு டிரான்ஸ்லேட் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் இன்டு டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில். தென் அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னிக்கலான சொல்யூஷன் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்தோம், என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம லிட்டரலி அவங்க என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் ஆப்டிடியூடாக இருக்கும், தென் டெக்னிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இன்டர்வியூஸ் இருக்கும். தென் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக HR ரவுண்ட் இருக்கும். ஸோ HR ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிரைவுக்காக. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே ஒரு மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா, தென் அப்ளை லிங்க் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை லிங்க் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட இன்ஃபோசிஸோட அஃபிஷியல் பேஜுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அக்ரி அண்ட் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களோட இமெயில் ஐடி கேட்கும், ஃபஸ்ட் நேம் கேட்கும், தென் லாஸ்ட் நேம் கேட்கும். இதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை பொறுமையாக உட்காந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம்
ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் queries எது இருந்தாலும் அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.